கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவின் சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2வது பாடத்தை பார்க்க போகிறோம். வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு பாடம் தொடங்குவதற்கு முன்பாக நம்ம வந்து ஒரு ஜெபத்தின் மூலமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கின்ற ஜீவனும் பரிசுத்தமும் வல்லமையும் உள்ள அன்பார்ந்த தேவனே, பரிசுத்தர் 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 என்று நித்தியத்துக்கும் போற்றப்படுகிறதான எங்கள் பரமபிதாவே, ஒவ்வொருவருக்கு ஸ்துதிகளும் ஸ்தோத்திரங்களும் எங்கள் அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம் அப்பா. பிதாவே, இந்நாள் வரையிலும் எங்களை கண்மணி போல காத்து வழிநடத்தி வந்து தகப்பனே கிருபியாக எங்களை வழிநடத்தி வந்து உம்முடைய தயவுக்கு நன்றிகள் ஏறெடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ஒரு நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் சகோதரர்களாக சகோதரிகளாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய பரிசுத்தமான சத்திய வசனத்தை தியானிக்கும்படியாக இந்த ஒரு நேரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து காமுக்கு நன்றிகள் ஏறெடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துமாறு கூட கேட்டுக்கொள்கிறோம். தகப்பனே, உம்முடைய பரிசுத்தாவியை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உம்முடைய வசனத்தை புரிந்து கொள்ள கிருபை செய்தல்மாறு கூட ஜெபிக்கின்றோம் அப்பா. மேலும் இந்த ஒரு பாடத்தை நடத்தக்கூடிய சகோதரருக்காக கூட ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆவியை கொடுத்து தகப்பனே உம்முடைய ஆழமான சத்தியங்களை எங்கள் மத்தியில் பேச நீர் தாமே கிருபை செய்தல்மாறு கூட ஜெபிக்கின்றோம். இந்த ஒரு சிறு ஜெபத்தை கூட எங்கள் ரட்சகரும் மீட்புறமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ பிரதர். அதாவது இன்னைக்கு வந்து நம்ம ஹவு டு ஸ்டடி த பைபிளில் வந்து ஒரு 2வது பாகத்தை பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடத்தை நடத்தி தரும்படியாக நம்மளோட சகோதரர் ஸ்டாலின் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, அமுல் பிரதர் வாய்ஸ் கேக்குதா கிளியரா? கிளியர் பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இந்த ஒரு தொடர் பாடத்துக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் மற்றும் கிறிஸ்து இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்னைக்கு போன வாரம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பைபிள் ஸ்டடிக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம போன வாரம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ எதனால இந்த ஒரு பைபிள் ஸ்டடி வந்து முக்கியமா இருக்கு. இப்போ இந்த உலகத்துல வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம போன வாரம் பெரிய ஒரு லிஸ்டே பார்த்தோம். அந்த அர்த்குவேக்ஸ், அதுக்கப்புறமா நிறைய வார்ஸ், யுத்தத்தின் செய்திகள், இதெல்லாமே நம்ம கேட்டுட்டே நம்ம வரோம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாட்களும் இது நியூஸ் ஓபன் பண்ணாலே இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டே வரோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு இப்போ நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய உலகம் எங்க போயிட்டு இருக்கு, ஒருவேளை 3ஆம் உலக போர் வந்து வரப்போதா, அல்லது இந்த உலகம் வந்து முடிய போதா அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஒரு பைபிள் ஸ்டடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து போன வாரம் வந்து நம்ம பார்த்தோம். நிறைய கேள்விகளை வந்து நம்ம பார்த்து தான் நம்ம வந்து முடிச்சோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி நம்ம முக்கியமா இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது கடவுள். இப்போ தேவன்ட்டு சொல்லுவோம், அல்லது கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து காட், இல்லைன்னா ஹெவன்லி ஃபாதர் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நமக்கு இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா, இப்போ நம்மள சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், மேபி சில பேருக்கு வந்து இருக்காது. இப்போ அதனால என்ன கேள்வி அப்படின்னும் போது, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம், டஸ் காட் எக்ஸிஸ்ட்? அதாவது உண்மையாலுமே கடவுள் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான், கேள்விக்கான பதில் தான் இந்த ஒரு பாடத்துல வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்போ இந்த உலகத்துல கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அநேக விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, நிறைய கல்ச்சர்ஸ் வந்து இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இப்போ நீங்க நிறைய சோசியல் மீடியால போனா கூட நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, உண்மையாலுமே கடவுள் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் வந்து எழுப்புறாங்க. சப்போஸ் உண்மையான ஒரு கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து வல்லமை இருக்கா, அவருக்கு வந்து பவர் இருக்கா, இல்ல அவருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட நிறைய பேர் வந்து எழுப்புறாங்க. இப்போ நம்ம மத்தியில வந்து நிறைய அதாவது இந்த உலகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய யூத்ஸ், நிறைய வாலிபர்கள் வந்து இருக்கிறாங்க. நிறைய வாலிபர்களுக்கு வந்து இதுதான் கேள்வி, உண்மையாலுமே வந்து கடவுள் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரா? அப்படி கடவுள் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து பவர் இருக்கா, இல்ல அவருடைய பவர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த உலகத்துல வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இங்க நீங்க பாருங்க.
இந்த உலகத்துல வந்து அதாவது 100% பாப்புலேஷன்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 30% 30% ஜனங்களுக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா கடவுள் நம்பிக்கை வந்து இல்லை. 30% ஆஃப் பீப்புள் கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் மேல அந்த ஒரு விசுவாசம் வந்து இல்லாதவர்கள் வந்து 30%. 30% அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 240 crores பீப்புள், 240 கோடி ஜனங்களுக்கு வந்து இன்னுமே வந்து அந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்ற ஒரு கடவுள் நம்பிக்கைக்குள்ள இல்லாம தான் இருக்கிறாங்க. பிளஸ் அந்த 30% எடுத்துட்டு 70% வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ரிலீஜியஸா இருக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே வந்து இந்த 70% இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரிலீஜியஸா, எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாக்கா அதுவும் ஒரு கேள்விதான். ஏன்னா இந்த 70% இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சர்ச்சில் வந்து அவங்களுடைய பேரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சர்ச்சில் பேர் ரிஜிஸ்டர் பண்ணதால அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இப்படி பார்க்கும்போது அதாவது எத்தனை கோடி ஜனங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னு கூட பேர் சொல்லுவாங்க அப்படின்னா ஏத்திஸ்ட் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். அப்ப ஆக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற இன்னொரு குரூப் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த கடவுள் நம்பிக்கையில வந்து அவங்களுக்கும் வந்து கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்களுக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது அநேக ஜனங்கள், நிறைய கோடி ஜனங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை வந்து இல்லாம தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். இப்போ நம்ம வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மலாம் வந்து பைபிள் படிச்சிருப்போம், நம்மலாம் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம். நம்ம வந்து கடவுள் பத்தி எப்படி தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா கடவுளுக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா பைபிள் படிச்சிருப்போம். பைபிள் படிச்சிருப்போம். அல்லது நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கடவுள் பத்தி நம்மளுக்கு கத்துக் குடுத்திருப்பாங்க. கடவுள் பத்தி சின்ன வயசுலேருந்தே நமக்கு நிறைய விஷயங்கள கத்துக் குடுத்திருப்பாங்க. நம்மள வந்து கேட்டிசம்க்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படி இல்லன்னா நிறைய விஷயங்கள பார்த்து நம்ம வந்து கடவுள் பத்தி வந்து நம்ம கத்திருப்போம் பைபிள்ல இருந்து. இது வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதால நம்ம பைபிள் படிச்சு பைபிள்ல இருந்து கத்திருப்போம். ஆனா நிறைய பேருக்கு பைபிள் மேல நம்பிக்கை இருக்காது. நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஹிந்துஸ் வந்து இருப்பாங்க. வேற வேற மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாமே கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், கடவுளை பத்தி அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரே வழி வந்து நேச்சர் தான், இயற்கை. இப்போ இந்த இயற்கை மூலியமா கடவுளை வந்து நம்மளால வந்து தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாக்கா கண்டிப்பா இயற்கை மூலமா கடவுளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கான பாடம் வந்து அப்படிதான் இருக்க போகுது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைபிளை வந்து நம்ம எடுக்காம இயற்கையை வச்சு மாத்திரமே கடவுளை வந்து நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பாடம் முழுவதுமே நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது இயற்கையை வச்சு கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த பாடத்துல வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ முழுவதுமா இயற்கை பத்தின விஷயம்தான், நேச்சரை குறிச்சான விஷயம்தான் இன்னைக்கான பாடத்துல வந்து இருக்க போகுது. இப்போ பைபிள்ல வந்து ஒரு மனுஷன் வந்து இருக்கிறார். அவர் வந்து ஒரு ஷெப்பர்ட், ஒரு மேய்ப்பனா வந்து இருந்தாரு. இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ ஆடு மேய்க்கிறாரு இல்லைங்களா? ஸோ ஆடு மேய்க்கும்போது நிறைய இடங்களுக்கு வந்து போவாரு. நிறைய இடங்களுக்கு வந்து போகும்போது, இவரு அந்த வானத்த வந்து பார்க்குறாரு. வானத்த பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டுட்டு சில விஷயங்கள வந்து சொல்றாரு. அத வந்து நம்ம படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாம்ஸ் 19th சாப்டர் 1st வெர்ஸ். தமிழ்ல படிக்கலாம். சங்கீதம் 19வது அதிகாரம் 1வது வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அதாவது வானங்கள் வந்து தேவனுடைய மகிமையை வந்து வெளிப்படுத்துதான். ஆகாய விரிவு தேவனுடைய கையின் கிரியைகளை வந்து அது நமக்கு காமிக்குதான். இங்க இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது the heavens declare the glory of God, the skies proclaim the work of his hands. இங்க இங்கிலீஷ்ல வந்து ஹெவன்ஸ்ன்ட்டு இருக்கும். பைபிள்ல வந்து எங்கெங்கெல்லாம் ஹெவன்ஸ் அப்படின்ட்டு ப்ளூரல்ல வருதோ அது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா வானங்கள் பத்தி தான் அங்க பேசுறாரு. ஏன்னா ஹெவன் அப்படின்றத வந்து பரலோகம், அது வந்து ஹெவன் அப்படின்ட்டு சிங்குலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது பரலோகம் அப்படின்ட்டு குறிக்கும். இப்போ ஹெவன்ஸ்
அப்படின்ட்டு ப்ளூரல்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வானங்களை தான் குறிக்கும். ஏன்னா ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல கூட நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ அப்பதான் தேவன் வந்து பரலோகத்தை வந்து உருவாக்குறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி தேவன் எங்க இருந்தாரு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. பரலோகம் அப்படின்றது முன்னாடி இருந்துச்சுதான். பட் அந்த முதல் வசனத்துல வந்து தேவன் எதை உருவாக்குறாரு அப்படின்னா வானங்களை வந்து உருவாக்குறாரு. இப்போ இங்க இந்த ஒரு மனுஷன் நம்ம ஸ்கிரீன்ல கூட தெரியுது இல்லையா, இந்த ஒரு மனுஷன் வந்து அந்த வானங்களை பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வானங்கள் வந்து தேவனுடைய மகிமையை வந்து இது தெரியப்படுத்துது, தேவனுடைய மகிமையை வந்து இது சொல்லுது அப்படின்ட்டு இவர் வந்து சொல்றாரு. அந்த காலத்துலலாம் இவர் இந்த காலத்துலலாம் டெக்னாலஜி வந்து இல்ல. டெக்னாலஜி இல்லாமலே இவர் அதை பார்த்துட்டு ரொம்ப அஸ்டானிஷ் ஆறாரு, ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்பேற்பட்ட ஒரு படைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவரு பார்த்து அந்த ஒரு வானங்களை பார்த்து வந்து இவரு ரொம்பவும் ஆச்சரியப்படுறாருன்ட்டு பார்க்கிறோம். நம்ம காலத்துல வந்து டெக்னாலஜி இருக்கு. டெக்னாலஜியை வச்சு நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த இயற்கையை பத்தி, தேவனுடைய இந்த ஒரு படைப்பை பத்தி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி நமக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்கலாம். அதாவது தேவனுடைய மகிமை எப்பேற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த வானங்களை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, சூரியனை குறிச்சு பார்க்கலாம். இப்போ சூரியன் அப்படின்னும் போது சன். ஸோ சூரியன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த சூரியனை குறிச்சு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சூரியனை வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சூரியன் மற்றும் பூமி, அர்த். இப்போ நம்ம எல்லாருமே அர்த்ல தான் இருக்கிறோம். இந்த அர்த்துக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அது வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அர்த் வந்து கரெக்டா எந்த இடத்துல எந்த பொசிஷன்ல இருக்கணுமோ அந்த பொசிஷன்ல இருக்கு. அதாவது அர்த் வந்து சன்னுக்கு ரொம்ப கிட்ட போயிடுச்சு அப்படின்னா எரிஞ்சிடும். அந்த ஹீட் தாங்க முடியாம அது வந்து எரிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ பூமியில இருக்கிறதுனால சில சமயத்துல சம்மர் சீசன் வருது, சில சமயத்துல வின்டர் சீசன் வருது. தேவையான அளவுக்கு அந்த ஹீட் வந்து நம்ம மேல வந்து படுது. ஆனா இதே வந்து அந்த பூமி வந்து அர்த்துக்கு ரொம்ப, அதாவது சன்னுக்கு ரொம்ப கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த டிகிரி, அந்த ஹீட், அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த பூமியில வந்து யாருமே வாழ முடியாத மாதிரி ஆயிடும். மனுஷர்களே வாழ முடியாத மாதிரி ஆயிடும். அதே போல அந்த பூமியை வந்து இன்னும் கொஞ்சம் தூரம், இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் எடுத்துன்னு போயிட்டாக்கா ரொம்ப கோல்ட் ஆயிடும். டெம்பரேச்சர் வந்து மைனஸ்ல வந்து போயிடும். ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப மைனஸ்ல போயிட்டாக்கா அப்ப கூட என்ன ஆகாது அப்படின்னா மனுஷர்களால வாழ முடியாது. ஸோ சயின்டிஸ்டுங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூமி வந்து கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருக்கு. அதாவது எந்த டிஸ்டன்ஸ்ல சூரியன்ட்ட இருந்து பூமி இருக்கணுமோ அந்த டிஸ்டன்ஸ்ல கரெக்டா வந்து பூமியை வந்து பூமி இருக்கு. கரெக்டா பூமியை வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இப்போ அதனாலதான் இப்போ நம்ம வந்து பூமியில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வாழ முடியாது அப்படின்ட்டு நீங்க பார்க்கிறோம். இப்போ அடுத்தது கூட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, சூரியன் வந்து பூமிக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது, இப்போ நம்ம எல்லாருமே சுவாசிக்கிறோம். நம்ம எல்லாருமே பிரீத் பண்றோம், மூச்சு விடுறோம். ஸோ இந்த ஒரு ஆக்சிஜன், இந்த ஒரு ஆக்சிஜன் வந்து எங்கத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, சூரியன்கிட்ட தான் கிடைக்குது. சூரியன் அப்படின்னு சொல்லும்போது, சூரியன் நிமித்தமா தான் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வளருது. அந்த பிளான்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது. பிளஸ் அது மட்டும் இல்ல, சூரியன்கிட்ட இருந்து தான் நமக்கு சாப்பாடு கூட கிடைக்குது. சாப்பாடு இருந்தா தான் இங்க விளைச்சல் இருக்கும். விளைச்சல் இருந்தா தான் அத வந்து அறுவடை பண்ணி நமக்கு வந்து அது சாப்பாடா வந்து சேருது. அது மாத்திரம் இல்ல, நிறைய கோல், ஆயில், கேஸ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே சூரியன்ட்ட இருந்து தான் வருது. சூரியன் தான் வந்து இந்த பூமிக்கு வந்து ஒரு சோர்ஸ், ஒரு அதாவது எனர்ஜி. இந்த பூமியில வந்து ஜீவன், அதாவது மனுஷ ஜீவி வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து சூரியன் தான் காரணம். இப்போ சூரியன் வந்து இல்ல, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க, இப்போ சூரியன் இருக்கு. சூரியனை எடுத்துட்டாக்கா பூமியில வந்து ஜீவன் இருக்குமா, லைஃப் வந்து இருக்குமா, நம்மளால வந்து வாழ முடியுமான்னு கேட்டாக்கா கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே செத்து போயிடுவோம். ஜீவனே வந்து இருக்காது சூரியன் இல்லைன்னா. ஸோ சூரியன் வந்து பூமிக்கு அவ்வளோ முக்கியமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம்.
இப்போ அது மாத்திரம் இல்லை, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி கூட வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு வண்டி எடுத்துக்கினீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு ஓட்டின்னு போனோம் அப்படின்னா, நமக்கு வந்து பெட்ரோல் தேவை. பெட்ரோல் இருந்தா தான் வந்து அந்த எனர்ஜி வந்து வண்டியில வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ சூரியன் இருக்கு. சூரியனுக்கு வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப கால வருஷமாக நமக்கு சூரியன் வந்து அந்த ஒரு வெளிச்சத்த வந்து குடுத்துட்டே இருக்கு. அந்த வெளிச்சம், லைட், அதுக்கப்புறமா ஹீட், தேவையான அளவுக்கான அந்த ஒரு ஹீட், அப்புறமா அந்த வெளிச்சம் வந்து பல கால வருஷமாக சூரியன் வந்து நமக்கு குடுத்துட்டே இருக்கு. இப்போ சூரியனுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் எனர்ஜி வரணும். இப்ப அந்த எனர்ஜி இருந்தா தான் அந்த லைட்ட வந்து சூரியன் வந்து நமக்கு வந்து குடுக்க முடியும். ஸோ அந்த சூரியன்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஃபியூவல் வந்து ஆல்ரெடி இருக்கு சூரியன்ல. அந்த ஃபியூவல், அந்த ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் தான் அது ஒரு ஹீலியமா மாறி, அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு ஹீட், அதுக்கப்புறமா அந்த லைட்ட வந்து உருவாக்குது. இப்போ இங்க வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நீங்க பாருங்களேன். இந்த வீடியோல வந்து சூரியன் ஆக்சுவலா இப்படிதான் இருக்கும். அது வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி. அது வந்து எரிஞ்சுட்டே இருக்கும். இப்போ இந்த வீடியோல பார்க்கும்போது கூட, அது வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா, பர்ன் ஆயிட்டே இருக்கும், எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த ப்ராசஸ்ல வந்து சூரியன் வந்து இருக்கும். இப்ப நீங்க பார்க்கும்போது கூட அது வந்து என்ன ஆகுதுன்னா, எரியுது. அது எரிஞ்சு எரிஞ்சு அது வெடிச்சுட்டே இருக்கும். சூரியன் ஆக்சுவலா கிட்ட போய் பார்க்கும்போது, சூரியன் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அ சூரியன் தான் நம்மகிட்ட இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சூரியன்ல இருந்து தான் நமக்கு அந்த ஹீட் அண்ட் லைட் வந்து வருது. இப்போ ஒரு வண்டி எடுத்துக்கினீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறோம். பெட்ரோல் இருக்கு. ஆனா பெட்ரோல் வந்து காலி ஆயிடும். மறுபடியும் என்ன பண்ணணும்? பெட்ரோல வந்து நம்ம ஃபில் பண்ணணும். பெட்ரோல ஃபில் பண்ணா தான் மறுபடியும் வந்து அந்த வண்டி வந்து போகும். அதே மாதிரி இப்போ சூரியனுக்கு வந்து சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபியூவல், அது வந்து காலி ஆகுமான்னு கேட்டாக்கா, அது வந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபியூவல், அது வந்து இன்னும் அடுத்த 5 பில்லியன் இயர்ஸ்க்கு காலி ஆவாது. அதாவது 5 பில்லியன் அப்படின்னா 500 crore இயர்ஸ், 500 கோடி வருஷங்கள் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபியூவல் காலியே ஆகாது. ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு ஹீட், அதுக்கப்புறமா தேவையான லைட் கிடைச்சுட்டே இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கலாம். இங்க அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சூரியன் இருக்கு. சூரியன வந்து நம்ம பூமிக்கு வந்து அதாவது சூரியனுடைய அந்த ஒரு சைஸ நம்ம பூமிக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த இமேஜ்ல கூட நீங்க பாருங்க. அந்த பூமி வந்து அது ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க அர்த் அப்படின்ட்டு. சூரியனுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு பட்டாணி மாதிரி இருக்கு. அதோடைய சைஸ பார்க்கும்போது ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ அவ்ளோ நமக்கு அதாவது நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சூரியன் அவ்ளோ பெருசா இருக்கு. நம்ம பூமியில இருந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், பூமி தான் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ட்டு நினைப்போம். ஆனா கொஞ்சம் அந்த சைஸ வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது, சூரியன் நம்மளோட சோலார் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சூரியனுடைய சைஸ் வந்து அவ்ளோ பெருசா இருக்கு. அந்த அந்த ஒரு பட்டாணி மாரி இருக்கு இல்லீங்களா பூமி, அது வந்து நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு சூரியனுக்கு கம்பேர் பண்ணா ரொம்ப சின்னதா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இப்போ பூமி இருக்கு இல்லீங்களா? இந்த ஒரு சூரியன் வந்து எவ்ளோ பெருசா இருக்கு அப்டின்னா, சூரியனுக்குள்ள ஒரு 13 லேக்ஸ் அர்த், அதாவது 13 லட்சம் பூமிய வந்து சூரியனுக்குள்ள நம்மளால வைக்க முடியுமா? அந்த அளவுக்கு சூரியன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, சூரியன பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ சூரியன் கூட ஒரு ஸ்டார் தான். சன் இஸ் ஆல்சோ அ ஸ்டார். சன்னு கூட ஒரு ஸ்டார் தான் பார்க்குறோம். சூரியனே போல நெறைய ஸ்டார்ஸ் வந்து இருக்கு. நெறைய ஸ்டார்ஸ் நம்மளுடைய யூனிவர்ஸ்ல வந்து இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, சூரியன வந்து மத்த ஸ்டார்ஸ் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இங்க பாருங்களேன். இந்த இமேஜ்ல பார்க்கும்போது, இதெல்லாம் மத்த ஸ்டார்ஸ். இந்த பெட்டல்கீஸ், ஆன்டாரஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ். இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சூரியன பாருங்களேன். அந்த சூரியன ஒரு ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சின்னது. மத்த ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணும்போது.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சூரியனுக்குள்ள 13 லேக் அர்த்தம் வந்து நம்ம போடலாம். 13 லேக் அர்த்தம் வந்து சூரியனுக்குள்ள வந்து நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு சூரியன் பெருசா இருக்கு. ஆனா மத்த ஸ்டார்ஸோட கம்பேர் பண்ணும்போது சூரியனை பாருங்க கண்ணுக்கு கூட தெரியல. அந்த அளவுக்கு மத்த ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இது ஜஸ்ட் வெறும் சாம்பிள் தான். இந்த மாதிரி அநேக ஸ்டார்ஸ் வந்து இருக்கு. அதாவது எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னா, சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்றத இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலையாம். அவ்வளோ கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ் இருக்காம் இந்த யூனிவர்ஸ்ல. அவங்க கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி இவ்வளோ ஸ்டார்ஸ் தான் இருக்குமா? இல்ல இன்னும் இவ்வளோ தான் இருக்குமா? அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணிட்டே போறாங்களாம். அதுக்கு வந்து முடிவே இல்லையாம். கவுண்ட்லெஸ் ஸ்டார்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இவங்க இப்படி சொல்லும்போது பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கு. நம்ம படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 147 அதிகாரம் 4 வசனம். சாம்ஸ் 147 4th verse. சங்கீதம் 147 அதிகாரம் 4வது வசனம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். அதாவது சயின்டிஸ்டுங்க என்ன சொல்றாங்க, அதாவது ஸ்டார்ஸை வந்து கவுண்ட் பண்ணவே முடியல, அவ்வளோ கவுண்ட்லெஸ்ஸான ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இங்க தேவன் வந்து என்ன பண்றாரா, எல்லா ஸ்டாருக்கும் பேர் வச்சு கூப்பிடுறாங்க. எல்லா ஸ்டாரையும் வந்து பேர் வச்சு கூப்பிடுறாரு. ஏன்னா இப்போ சயின்டிஸ்ட், இப்போ மனுஷர்கள் வந்து யாரு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறவங்க எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கு மாத்திரமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அதை உருவாக்குனவருக்கு மாத்திரமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்ன்றது ஒரு கிரியேஷன். அந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யார் கிரியேட் பண்ணாங்களோ அந்த கிரியேட்டருக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு ஸ்டாரை அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த பைபிள் வசனத்தை கூட நம்ம படிச்சோம். ஒவ்வொரு ஸ்டாருக்கும் பேர் வச்சு அவர் கூப்பிடுறாராம். ஒவ்வொரு ஸ்டாருக்கும் வந்து பேர் இருக்காம். அந்த மாதிரி பைபிள்ல வந்து ஏதாவது ஸ்டாருடைய பேரை வந்து பைபிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா நம்ம படிக்கலாம் பாருங்க. ஜோப்ல இருக்கு. ஸ்டார்ஸை பத்தி தேவன் ஜோப்லயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஜோப் 38 சாப்டர் 31st verse. யோபு 38 அதிகாரம் 31 வசனம். யோபு 38வது அதிகாரம் 31வது வசனம். அருமீன் நட்சத்திரத்தின் சுகீர்த்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருகசீஷத்தின் கட்டுகளை அவிப்பாயோ? அதாவது இங்க நமக்கு அந்த ஒரு ஸ்டாருடைய பேரை படிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஆக்சுவலா இந்த ஸ்டாரை வந்து பைபிள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் கேன் யூ பைண்ட் த செயின்ஸ் ஆஃப் த ப்ளீட்ஸ் ஆர் லூஸ் த கார்ட்ஸ் ஆஃப் ஓரியன். ஸோ இது ஆக்சுவலா ஸ்டார் கான்ஸ்டலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த இமேஜை கூட நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹண்டர் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போட்டு நீங்கள் அது இமேஜில் கூட கிளியராக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓரியன், ப்ளீட்ஸ், அதுக்கப்புறம் டார்சஸ். அதாவது சயின்டிஸ்ட்டுங்க வந்து இந்த வசனத்தை படிச்சுட்டு நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணாங்களாம். இப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் வந்து இருக்கா அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்கான்ட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஸ்டார்ஸ் வந்து ஆக்சுவலாக இருக்கு. அந்த ஸ்டார்ஸ்க்கான பேரை வந்து பைபிள்ல எப்பயோ தேவன் வந்து மென்ஷன் பண்ணிட்டார். ஏன்னா இதுக்கெல்லாம் பேர் வச்சிருந்தே யாரு அப்படின்னா தேவன் தான். தேவன் தான், கடவுள் தான் என்ன பண்றாரு, அவர் உருவாக்குன அந்த ஒரு சிருஷ்டிக்கு அவர் வந்து பேர் வைக்கிறார். இப்போ அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயத்த பார்க்கலாம் பாருங்க. இந்த ஒரு வசனத்தை வந்து நம்ம படிக்கலாம். யோபு 38 அதிகாரம் 33 வசனம். யோபு 38 அதிகாரம் 33வது வசனம். வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? அதாவது தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா, எல்லா விஷயத்தையுமே உருவாக்கிட்டு ஒரு லா வச்சிருக்கிறாராம் எல்லாத்துக்கும். ஒரு லான்னு சொல்லும் போது
இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ சூரியன் இருக்கு, பூமி இருக்கு. பூமி என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நமக்கு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு நாட்கள் அப்படின்னா 365 நாட்கள், 365 டேஸ். அதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்னா, பூமி இந்த சூரியனை வந்து சுத்தி சுத்தி வருது இல்லைங்களா, ஒரு ரவுண்ட் அடிக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து 365 டேஸ். அதாவது பூமி வந்து சூரியனை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிக்குது இல்லைங்களா, அதுதான் ஒரு வருஷம் அப்படின்ட்டு நம்ம வந்து கணக்கு எடுக்கிறோம். ஸோ இங்க கேள்வி என்னன்னா, எப்படி பூமியால கரெக்டா அந்த ஒரு ரவுண்ட் அடிச்சு அது வந்து நிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வருது. ஸோ அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏதோ ஒரு லா, இந்த அவர் உருவாக்குன எல்லா விஷயமே ஒரு லா பேஸ் பண்ணி தான் அது வந்து ரன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கிராவிடேஷனல் லா அதை பத்தி வந்து நம்ம படிச்சிருப்போம். நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய லாஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிராவிடேஷனல் லா அப்படின்னு சொல்லும் போது கூட தமிழ்ல வந்து அது ஈர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சயின்டிஸ்ட் வந்து, அதாவது ஐசாக் நியூட்டன், ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட். அவர் அதை பத்தி கண்டுபிடிக்கும் போது கூட நீங்க இந்த ஸ்டோரியை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஆப்பிள் வந்து ஏன் மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஈர்ப்பு சக்தி, இது வந்து ஈர்ப்பு சக்தினாலதான் அப்படின்ட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஈர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸே கிடையாது அப்படின்னா, இப்போ நம்மலாம் இப்போ சேர்ல இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்போம், ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருப்போம், சேர்ல உக்காந்துட்டு இருப்போம். ஆனா இந்த ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படின்றது இல்லைன்னா நம்ம எல்லாருமே மிதக்க ஆரம்பிச்சிருவோம், ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருவோம். இப்போ நீங்க இந்த இமேஜ்ல கூட பார்க்கும்போது நம்ம எல்லாருமே நம்ம இருக்கிற இடத்துல இருக்கவே முடியாது, பறந்துடுவோம். அதே மாதிரி ஈர்ப்பு சக்தி அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா, இப்போ பூமி கரெக்டா சூரியனை சுத்தி வருது இல்லைங்களா, அப்படி சுத்தி வரவே முடியாது. பூமி வந்து எங்கேயாச்சும் பறந்துடும், பூமி பறந்துடும். அப்ப மற்ற பிளானட்ஸ் வந்து வேற எங்கேயாச்சும் பறந்துடும். ஸோ ஜீவனே வந்து இருக்காது, லைஃப் அப்படின்றதே இருக்காது. அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யாரோ ஒரு சிருஷ்டிகர், ஒரு அந்த கிரியேட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சுட்டு அது வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, ஒரு லா, அதாவது ஒரு நியம், ஒரு ஆர்டினன்ஸ் அப்படின்ட்டு வசனத்துல வந்து இருக்கு. ஸோ ஒரு லா பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து ரன் ஆகுது. ஏதோ ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காரு அந்த கிரியேட்டர் வந்து, அவருடைய கிரியேஷனை வந்து உருவாக்கிட்டு எல்லா கிரியேச்சருக்கும் வந்து ஒரு ரூல் வச்சிருக்காரு. நீ இந்த ரூல் பிரகாரம் தான் இருக்கணும், நீ அந்த ரூல் பிரகாரம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா சிருஷ்டிக்கும் ஒரு ரூல் இருக்கு. அதுதான் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் பார்த்தோம், இந்த ஈர்ப்பு சக்தி, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம கரெக்டா ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இல்லைன்னா அப்படி நம்ம ஆகாயத்துல தான் மிதந்துட்டு இருக்கோம், ஜீவனே வந்து இருக்காது. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த ஈர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ சூரியன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுடைய சோலார் சிஸ்டம்க்கு பக்கத்துல வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கு, ரொம்ப நியர்பை. நம்ம சோலார் சிஸ்டமுக்கு ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட பேர் என்னன்னா ஆல்பா செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது வந்து சூரியனுக்குள்ள இன்னொரு நட்சத்திரம் ஆல்பா செஞ்சுரி அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க பாக்குறோம். இந்த ஆல்பா செஞ்சுரிக்கு சப்போஸ் இப்போ சூரியன்ல இருந்து, இப்போ நம்ம எல்லாருமே பூமியில இருக்கிறோம், பூமியில இருந்து நம்ம ஆல்பா செஞ்சுரி அந்த ஒரு நட்சத்திரத்துக்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு தான் இங்க. நம்ம அதாவது லேட்டஸ்டா, ரொம்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோடைய பேர் கூட பார்க்கர் சோலார் ப்ராப். இங்க ஸ்கிரீன்ல கூட நீங்க பாப்பீங்க. அதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லும் போது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஃபிளைட் மாதிரி, ஒரு குட்டி ஃபிளைட் அல்லது ஒரு குட்டி ஜெட் அந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய ஸ்பீடு, இப்போ நம்மளுடைய, இப்போ நம்ம கிட்ட எல்லாம் வண்டி இருக்கு. ஸோ அந்த ஒரு வண்டியோட ஸ்பீடு ஆவரேஜா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஒரு 40 கிலோமீட்டர் பர் ஹவர், 50 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த மாதிரி ஸ்பீடு வந்து இருக்கும். ஆனா இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுடைய ஸ்பீடு எவ்வளோனா 7 lakh கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது 7 lakh கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அவ்வளோ ஃபாஸ்டா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து போகும். இது லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிராஃப்ட். சரி, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல நம்மளுடைய சோலார் சிஸ்டமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம், அதாவது ஆல்பா செஞ்சுரி,
அப்படின்ற ஒரு நட்சத்திரம் பக்கத்துல வந்து நம்ம போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் ஆகும் தெரியுங்களா? நாட்கள்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 6000 வருஷம் ஆகும். 6000 இயர்ஸ் வந்து எடுக்கும். எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய பூமியில இருந்து அந்த ஆல்பா செஞ்சுரி அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை வந்து போறதுக்கு. அதோ எந்த ஸ்பீட்ல போனா எந்த ஸ்பீட்ல வந்து நம்ம போறோம் அப்படின்னா 7 lakh km/h. இந்த ஸ்பீட்ல போனா கூட 6000 வருஷம் வந்து எடுக்கும். நம்ம வந்து வாழ்றதே வந்து 60 வருஷம் 70 வருஷம் இவ்வளவுதான் வந்து நம்ம வாழ்றோம். ஆனா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6000 வருஷம் எடுக்கும் அந்த ஒரு நட்சத்திரத்தை. அதாவது இந்த நட்சத்திரம் வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கிற நட்சத்திரம் இல்லை. நம்ம சோலார் சிஸ்டம்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் வந்து இதுதான், ஆல்பா செஞ்சுரி அப்படின்ற ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் கிட்ட போறதுக்கே 6000 இயர்ஸ் ஆயிடும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து இருக்கு. அதாவது பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டார் கிட்ட அப்படிலாம் நம்ம போகணும் அப்படின்னா எவ்வளோ வருஷங்கள் வந்து எடுக்கும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் பத்தி வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா கேலக்சிஸ் பத்தி வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இது வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம். நடுவுல வந்து சூரியன் இருக்கு, பக்கத்துல வந்து பிளானட்ஸ், எல்லா கிரகங்கள் வந்து இருக்கு. இதுதான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம். உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் காலேஜ்ல கூட நம்ம இதை பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். இப்போ நமக்கு தெரிஞ்ச சோலார் சிஸ்டம் வந்து இதுதான். இதே மாதிரியான சோலார் சிஸ்டம் வந்து நம்ம இருக்கக்கூடிய கேலக்சியோடைய பேர் என்னன்னா மில்கி வே. பாருங்க, இதுதான் மில்கி வே கேலக்சி. இந்த கேலக்சி வந்து இப்படிதான் இருக்கும். நம்மளுடைய இதுக்கு பேர் வந்து மில்கி வே. இந்த கேலக்சியில தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் வந்து இருக்கு. சரி, நம்மளுடைய சோலார் சிஸ்டம் மாதிரியே இந்த மில்கி வே கேலக்சியில நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ சோலார் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா மில்கி வே கேலக்சியில 100 to 300 பில்லியன் சோலார் சிஸ்டம்ஸ். அதாவது கிட்டத்தட்ட 300 பில்லியன் சோலார் சிஸ்டம்ஸ் வந்து இந்த கேலக்சியில வந்து இருக்கு. அதாவது நம்ம இருக்கக்கூடிய கேலக்சியில, அதாவது நம்மள மாதிரி சோலார் சிஸ்டம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 300 பில்லியன் சோலார் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. இப்போ நீங்க இந்த இமேஜ்ல பாக்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த கேலக்சி. இப்போ நிறைய கலர்ஸா தெரியுது இல்லைங்களா, அது எல்லாமே சோலார் சிஸ்டம்ஸ் மற்றும் நட்சத்திரங்கள். அதுதான் இப்போ நம்ம இந்த ஒரு இமேஜ்ல பார்க்கும்போது ஒரு ஸ்பைரல் வியூல தெரியுது. மில்கி வே கேலக்சி வந்து இப்படிதான் இருக்கும் மேல இருந்து பார்க்கும்போது. ஸோ அவ்வளோ சோலார் சிஸ்டம்ஸ், அவ்வளோ 400 பில்லியன் ஸ்டார்ஸ். 1 பில்லியன்னா 100 crores. அப்போ 400 பில்லியன்னா நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ அதாவது நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டம் வந்து எவ்வளோ பெருசா இருக்கு, நம்மளுடைய சூரியன் வந்து எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் போயிட்டு எக்ஸ்ட்ராவா போய் நம்ம பார்க்கும் போது தான் தெரியுது, நம்ம இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம் போல கிட்டத்தட்ட 300 பில்லியன் சோலார் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒரு சோலார் சிஸ்டம் தான் நம்ம சோலார் சிஸ்டம். அதுல ஒரு நட்சத்திரம் தான் சூரியன். சூரியன் போல எவ்வளவு நட்சத்திரம் இந்த ஒரு கேலக்சில இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பில்லியன் ஸ்டார்ஸ். அந்த 400 பில்லியன் ஸ்டார்ஸ்ல தான் நம்மளது இந்த சூரியன் அப்படின்றது ஒரு ஸ்டார். அந்த 400 பில்லியன்ல சூரியனும் ஒரு ஸ்டார், அவ்வளவுதான். தவிர சூரியனை தாண்டி கிட்டத்தட்ட 400 பில்லியன் ஸ்டார்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இது வந்து நீங்க பாக்குறீங்க இல்லையா இமேஜ், இது வந்து மில்கி வே கேலக்சி. இதுல நம்ம பூமி எங்க இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த இமேஜை வந்து நீங்க பாருங்க. அந்த ஒரு மார்க் போட்டிருக்காங்க இல்லையா பூமிக்கு, அது ஆக்சுவலா ஒரு டாட், அவ்வளவுதான். ஒரு சின்ன டாட் தான். நம்ம வந்து கண்ணுல பார்க்கும்போது கூட அந்த டாட் வந்து தெரியாது, அந்த அளவுக்கு சின்னதுதான். அவங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலர்ல. அந்த அளவுக்கு அதாவது பூமின்றது ஒண்ணுமே இல்லை. இந்த மில்கி வே கேலக்சில பூமி எவ்வளவு பெருசு அப்படின்னும் போது ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா
இப்போ நம்ம வந்து எல்லாரும் பூமியில இருக்கிறோம். இந்த நமக்குன்னு ஒரு சோலார் சிஸ்டம் இருக்கு. இந்த சோலார் சிஸ்டம் வந்து ஒரு கேலக்சில இருக்கு. அந்த கேலக்சி பேர் தான், நம்ம இருக்கக்கூடிய கேலக்சி பேர் தான் மில்கி வே அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த மாதிரியான கேலக்சி வந்து எவ்வளவு இருக்கும்? அதாவது மில்கி வே மாதிரியே எவ்வளோ கேலக்சிஸ் இந்த யூனிவர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 லட்சம், அதாவது 2 lakh crores ஆஃப் கேலக்சிஸ். மில்கி வே மாதிரியான கேலக்சி கிட்டத்தட்ட 2 lakh crores ஆஃப் கேலக்சிஸ். இந்த 2 lakh crores ஆஃப் கேலக்சிஸ்ல ஒரு கேலக்சி தான் மில்கி வே. இப்போ நம்ம மில்கி வேலே பார்த்தோம். மில்கி வே கேலக்சிக்குள்ள எவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா 400 பில்லியன் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 lakh crores ஆஃப் கேலக்சிஸ்ல எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கும்? ஒரு கேலக்சிலேயே 400 பில்லியன் ஸ்டார்ஸ். அப்போ 2 lakh crores ஆஃப் கேலக்சில எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கும்? இது வந்து பாருங்க, இப்போ இதுதான் டோட்டல் யூனிவர்ஸ். இந்த டோட்டல் யூனிவர்ஸ்ல மில்கி வே வந்து அங்க போட்டிருக்காங்க பாருங்க, மில்கி வே அப்படின்ட்டு. நம்ம அதாவது மில்கி வே அப்படின்றது இந்த டோட்டல் யூனிவர்ஸ்ல எடுத்தாக்கா அது வந்து ஒரு சின்ன டாட்டு தான். ஒரு சின்ன டாட்டு தான் மில்கி வே. அந்த சின்ன டாட்டுக்குள்ள நம்மளது ஒரு சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள பூமி அப்படின்ற ஒரு பிளானெட்ல நம்ம எல்லாரும் இருக்கோம். அந்த பூமிக்குள்ள நம்ம எல்லாருமே ஒரு மனுஷனா வந்து இருக்கோம். அப்போ வந்து இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலா ஒரு கணக்கே வந்து கிடையாது. இப்போ இதை குறித்து தான் பைபிள்ல வந்து ஒரு வேர்ஸ் கூட இருக்கு, நம்ம படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஐசையா 40:15. தமிழ்ல படிக்கலாம் பிரதர். ஏசாயா 40வது அதிகாரம் 15வது வசனம். இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் தூளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். அதாவது இந்த ஒரு பூமியை எப்படி இருக்காது அப்படின்னா தேவனுடைய பார்வையில ஜஸ்ட் ஒரு பக்கெட்ல வந்து ஒரு டிராப் மாதிரி தான். அந்த டிராப்ல நம்மளா வந்து ஏமாத்திரும். அந்த டிராப்லலாம் நம்ம வந்து இருக்கிறோமா? இப்போ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, எவ்வளவு அருமையா வந்து இருக்கு. ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு, இந்த பில்டிங்ஸ் வந்து யாராச்சும் கட்டியிருக்கணும். நல்லா டிசைன் பண்ணி பிளான் பண்ணி பல வருஷங்கள் வந்து வேலை செஞ்சு, அப்படி பல வருஷங்கள் வேலை செஞ்சு நல்லா டிசைன் பண்ணி பிளான் பண்ணி கட்டினாக்கா தான் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வரும். இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வராது. எவ்வளோ அருமையா இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த பில்டிங்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அருமையான பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நிறைய கட்டடங்கள் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது யாரோ, இது அதாவது ஒருத்தர் கிடையாது, நிறைய பேர் ஒண்ணா உக்காந்து சேர்ந்து டிசைன் பண்ணி பிளான் பண்ணி பல வருஷங்கள் வந்து வேலை செஞ்சு இந்த பில்டிங்ஸ் எல்லாமே கட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பார்த்தோம். இந்த யூனிவர்ஸை வந்து அதாவது இப்போ ஒரு எவல்யூஷன் தியரி அப்படின்ட்டு கூட ஒன்று இருக்கு. அதாவது பரிமாணம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு சிருஷ்டி அப்படின்றது வந்து அதுவாவே வந்துச்சு, யாருமே உருவாக்கல, அது அதுவாவே வந்துச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி இருக்கு, எவ்வளோ பெருசா இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து ஏமாத்திரம், அதுல வந்து நம்மளா ஒரு கணக்கே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து அதுல பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு யூனிவர்ஸ் இவ்வளோ பெரிய விஷயம், இதை வந்து அப்படியே வந்திருக்கோன்ட்டு நம்மளால சொல்ல முடியுமா? இதை வந்து ஆக்சுவலா நிறைய சயின்டிஸ்ட் இந்த யூனிவர்ஸை பத்தி ஸ்டடி பண்ண நிறைய சயின்டிஸ்டுங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ யூனிவர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த யூனிவர்ஸ் வந்து
இதை இதை டிசைன் பண்ணவர், இந்த இந்த யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணவர். ஆக்சுவலா இந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இதுல வந்து 1 இன்ச்சு மேல கீழே கிரியேட் பண்ணியிருந்தா கூட இந்த யூனிவர்ஸ்ல வந்து ஜீவனே இருக்காதாம். இப்போ நம்மளாம் உயிரிடவே இருக்க முடியாதாம். அதாவது கொஞ்சம் மேல கீழே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூமி இருக்கு இல்லைங்களா, பூமியை வந்து கொஞ்சம் மேல கீழே பிளேஸ் பண்ணியிருந்தா கூட நம்மளுடைய பூமியில வந்து ஜீவனே இருக்காது, நம்மளாம் உயிரிடவே இருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா வந்து இந்த யூனிவர்ஸை யாராச்சும் ஒருத்தர் டிசைன் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தாதான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இது வந்து வேலை செய்யும். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இவ்வளோ அமேசிங்கா இதால வந்து இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் உடைய டிசைன் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்னு சொல்லும் போது 1 இன்ச்சு மேல கீழே கூட இருக்கக்கூடாது. ரொம்ப பர்ஃபெக்டா தான் இதை வந்து யாராச்சும் டிசைன் பண்ணியிருந்தாதான் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிருஷ்டியை வந்து நம்மளால பார்க்க முடியும். இப்பேற்பட்ட ஒரு ஜீவன் இப்போ பூமியில வந்து நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவங்க எங்கேயாச்சும் இந்த டிசைனர் இந்த பூமியை வந்து டிசைன் பண்ணுவது எங்கேயாச்சும் மேல கீழே மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ பூமியில வந்து ஜீவனே இருக்காது, நம்ம எல்லாருமே செத்து போயிருப்போம், பூமின்றது ஒண்ணே இருந்திருக்காது. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருந்தா கூட அந்த அளவுக்கு இதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா யாரோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசைன் பண்ணி இதை உருவாக்கி இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் இதை டிசைன் பண்ணி இதை உருவாக்கல அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடும், யூனிவர்ஸ் அப்படின்ற ஒன்னே வந்து இருக்காது. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா இன்ச் பை இன்ச் வந்து யாரோ இதை டிசைன் பண்ணி உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய சயின்டிஸ்டுங்க வந்து சொல்றாங்க. ஸோ இது அப்படியே வர வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ நிறைய சயின்டிஸ்ட் அப்படின்ட்டு சொல்லும் போது நமக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமஸ் சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசாக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இப்படிப்பட்ட நிறைய ஃபேமஸான சயின்டிஸ்டுங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த சயின்டிஸ்டுங்கெல்லாம் இந்த யூனிவர்ஸ் குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஐசாக் நியூட்டன் ரொம்ப, அதாவது இருக்கிற சயின்டிஸ்ட்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட். அதாவது எல்லா சயின்டிஸ்டுமே இவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவரு தான் ஒரு ரோல் மாடலா எடுப்பாங்க. ஐசாக் நியூட்டனை தான் ஒரு ரோல் மாடலா எல்லா சயின்டிஸ்டுமே வந்து பார்ப்பாங்க. இவர் இந்த யூனிவர்ஸை குறித்து இந்த கிரியேஷனை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, this most beautiful system of the sun, planets and comets could only proceed from the counsel and dominion of an intelligent and powerful being. அதாவது இவ்வளோ அற்புதமான இந்த பூமியா இருக்கட்டும், இந்த சூரியனா இருக்கட்டும், இந்த நட்சத்திரங்கள், அதுக்கப்புறமா இந்த யூனிவர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே யாரோ ஒரு இன்டெலிஜென்ட்டான கிரியேட்டர், ஒரு பவர்ஃபுல்லான கிரியேட்டர் கிரியேட் பண்ணியிருந்தா மாத்திரம்தான் இது இவ்வளோ அற்புதமா இருக்கும். ஒரு இன்டெலிஜென்ட்டான பவர்ஃபுல்லான கிரியேட்டர் இல்லை அப்படின்னா இந்த யூனிவர்ஸ், இந்த பூமி, சூரியன், நட்சத்திரங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே வந்திருக்காது அப்படின்ட்டு இவரு சொல்றாரு. ஸோ இந்த ஒரு யூனிவர்ஸுக்கு பின்னாடி யாரோ ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு கிரியேட்டர் வந்து இருக்கிறாரு அப்படின்ட்டு யாரு இவரு சயின்டிஸ்ட் இவரே வந்து சாட்சி கொடுக்குறாரு. அப்புறமா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இது இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்ட் இவரு வந்து இந்த யூனிவர்ஸ் பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்ரி ஒன் ஹூ இஸ் சீரியஸ்லி இன்வால்வ்ட் in the pursuit of science becomes convinced that a spirit is manifest in the laws of the universe, a spirit vastly superior to that of man, and one in the face of which we with our modest powers must feel humble. அதாவது இந்த யூனிவர்ஸ் இதை பத்திலாம் நம்ம படிக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன ஒத்துக்கணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர், அதாவது இவர் சாதாரணமானவர் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு சிருஷ்டிகர், ஒரு பயங்கரமான ஒரு கிரியேட்டர், ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லானவர், யாரோ ஒருத்தர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இவரும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சாட்சி கொடுக்குறாரு. இவரு கூட சயின்டிஸ்ட் தான், லூயிஸ் பாஸ்டர். மேபி ஸ்கூல்ல ஏதாவது இவரை பத்தி படிச்சிருக்க நீங்க வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, a little knowledge of science makes you an atheist, in-depth knowledge of science makes you a believer of God.
அதாவது இந்த ஏத்திஸ்ட் இருக்காங்க இல்லையா, கடவுள் நம்பிக்கை வந்து இல்லாதவர்கள், இவங்க எதனால இந்த அதாவது இவங்க எதை காரணமா சொல்லுவாங்க அப்படின்னா சயின்ஸ் தான் காரணமா சொல்லுவாங்க. எல்லாமே சயின்ஸ் தான், கிரியேட்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவரு ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருன்னா சயின்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். லிட்டில் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ், ரொம்ப கம்மியான ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏத்திஸ்டா மாறுறாங்க. சயின்ஸை அதிகமா தெரிஞ்சவங்க, சயின்ஸை பத்தி இன்டெப்தான நாலேஜ் குள்ள வந்து போறவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிலீவர் ஆஃப் காடாவே மாறிடுவாங்க. ஏன்னா சயின்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸரா வந்து நம்மளை கொண்டு போவோம். கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு பிலீஃப் வந்து நமக்குள்ள வந்து இது கொண்டு வரும் அப்படின்ட்டு இவரே வந்து சொல்றாரு. ஸோ இந்த ஒரு யூனிவர்ஸ், இந்த ஒரு கேலக்சிஸ் இதை பத்தி படிச்சவங்க எல்லாருமே அவங்க என்ன ஒரு கன்க்ளூஷன், அதாவது என்ன ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இது சாதாரணமா யாரோ அப்படியே வர இது வந்து வாய்ப்பு இல்லை. யாரோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரியேட்டர், ரொம்ப பவர்ஃபுல்லான இன்டெலிஜென்ட்டான கிரியேட்டர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு. அவரால மட்டும்தான் இது வந்து சாத்தியம் அப்படின்ட்டு மேக்சிமம் எல்லா சயின்டிஸ்டுமே இந்த கன்க்ளூஷனுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு, அதாவது இது இயற்கை, நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுவாகவே வர வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் பின்னாடில இருந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்றாரு, அதை வந்து வழி நடத்துறாரு, எந்த மிஸ்டேக் நடக்காதபடிக்கு அதை வந்து பார்த்து கொள்றாரு அப்படின்ட்டு எல்லா சயின்டிஸ்டுமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வராங்க. இப்போ நீங்க சயின்டிஸ்டோடைய ஒரு கண்டுபிடிப்பு கூட பார்க்கும்போது எது எப்படி வேலை செய்யுதுன்னு தான் கண்டுபிடிப்பாங்களே தவிர அது எதனால அப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த ஈர்ப்பு சக்தியை வந்து ஐசாக் நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சாரு. அதாவது ஆப்பிள் மேலேருந்து கீழே ஏன் வந்து விழுது அப்படின்னா அது வந்து காரணம் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு சக்தி, அதனால்தான் ஆப்பிள் வந்து கீழே விழுது அப்படின்ட்டு சொன்னாரு. பட் அவரால் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா எப்படி வந்து ஆப்பிள் வந்து கீழே விழுது, எதனால கீழே விழுது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த ஈர்ப்பு சக்தினாலதான் அது வந்து கீழே விழுது. ஆனா அவரால் என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எப்படி இது கீழே விழுது. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வந்து இப்போ பூமி வந்து என்ன பண்ணுது, சூரியனை சுத்தி வருது. இப்போ இது எப்படி இந்த சூரியனை வந்து சுத்தி வருது, நம்மளால வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த ஈர்ப்பு சக்தினாலதான் சுத்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எதனால அந்த ஈர்ப்பு சக்தி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சயின்டிஸ்டால கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சயின்டிஸ்டே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவ்வளவு வரைக்கும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், இது எதனால வேலை செய்யுது, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த கிரியேட்டர் இதை டிசைன் பண்ணி உருவாக்குனவருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்டே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு கிரியேட்டர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டா இன்ச் பை இன்ச்சா எல்லாத்தையுமே வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சயின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தும் போதே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த சயின்ஸை வந்து நம்புறவங்க வந்து கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு தோணும். ஆக்சுவலா சயின்ஸோடைய ப்ராப்பர் நாலேஜ் யாருக்கு இருக்கோ அவங்க கண்டிப்பா கடவுளுடைய ஒரு பிலீவர் ஆஃப் காடாவே மாறிடுவாங்க. அப்படி மாறினவங்க தான் இந்த சயின்டிஸ்ட். நம்ம பார்த்தோம் ஐசாக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இந்த ஐசாக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து எப்பேற்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம காலத்துல நிறைய சயின்டிஸ்டுங்க இருக்கிறாங்க. இந்த எல்லா சயின்டிஸ்டுக்குமே ஒரு ரோல் மாடல் தான் இவங்க ரெண்டு பேரும், ஐசாக் நியூட்டன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இவங்களே என்ன வந்து அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா கடவுள் ஒரு கிரியேட்டர் அப்படின்றது இருந்தாதான் இப்பேற்பட்ட ஒரு யூனிவர்ஸ், இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டி வந்து கண்டிப்பா ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பவர்ஃபுல்லான கிரியேட்டர் இல்லை அப்படின்னா இப்பேற்பட்ட ஒரு யூனிவர்ஸே வந்திருக்காது, இந்த ஸ்டார்ஸே வந்து வந்திருக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இவங்களே வந்துட்டாங்க. ஆனா இப்போ இவங்க சயின்டிஸ்ட்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. கண்டுபிடிக்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நிறைய டெலிஸ்கோப், அந்த டெலிஸ்கோப் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சேட்டலைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி
இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்றாங்க. அது ஆக்சுவலா அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியலையாம். அதாவது ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம் தான் இந்த யூனிவர்ஸ் வந்து இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து இது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்றாங்களா. ஆனா இது வரைக்கும் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா இது வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்றதே கண்டுபிடிக்கவே முடியலையா. இத பத்தி வந்து பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நம்ம படிக்கலாம். ஜோப் 9th சாப்டர் 8th verse. தமிழ்ல படிக்கலாம் பிரதர். ஜோப் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 9வது அதிகாரம் 8வது வசனம். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறார். இன்னொரு படிக்க பிரதர். யோபு 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர போதும். அலைகளின் மேல் நடக்கிறார். அதாவது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வானங்களை வந்து விரிக்கிறாராம். அதாவது அதை ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கிறாராம். இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ட்டு இன்னுமே சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அவங்க கண்டுபிடிக்க பெருசா போயிட்டே இருக்கா. அதாவது யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கா. இங்க வசனத்தை படிக்கும் போது தெளிவா என்ன இருக்கு அப்படின்னா அவருடைய தேவன் வந்து அவருடைய கைகளால இந்த வானங்களை வந்து விரிச்சுட்டே இருக்கிறாராம், எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கிறாராம். மனுஷனால வந்து இந்த யூனிவர்ஸுடைய எண்டு வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி கூட அதாவது இனிமேல்ட்டு அவங்க கண்டுபிடிக்க போறாங்களா அப்படின்னு பார்த்தாக்க அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அதோட கிரியேட்டர் வந்து என்ன பண்றாருன்னா அதை ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதை வந்து எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறாரு. அவங்களால வந்து அந்த முடிவு, அந்த எண்டு எங்க இருக்குன்றதே அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட்டான பவர்ஃபுல்லான கிரியேட்டர் தான் இந்த ஒரு கிரியேஷனுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்ல ஒரு மனுஷனை பத்தி நம்ம பார்த்தோம். அதாவது பைபிள்ல இருக்கிற இந்த ஒரு மனுஷன் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு ஷெப்பர்டு, ஒரு மீட்பன். அந்த வானத்தை பார்த்துட்டு வானத்தோடைய அந்த ஒரு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு ஒரு விஷயத்த கூட அவர் வந்து பேசுறாரு. நம்ம படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சங்கீதம் 8வது அதிகாரம் 3-4 வசனங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அதாவது இத பார்த்துட்டு இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்ன கேட்கிறாரு அப்படின்னா நான் வந்து உங்களுடைய நீங்க விரலால நீங்க உருவாக்குன விஷயத்தெல்லாம் நான் பார்க்கிறேன். அதாவது இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, அதுல மனுஷன் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட மனுஷன் மேல நீங்க ஏன் வந்து இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, அப்பேற்பட்ட மனுஷனை வந்து நீங்க ஏன் பாக்குறீங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த பூமியெல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு, சூரியன் எல்லாமே வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் யாருக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னா மனுஷனுக்காக தான் பண்ணியிருக்கிறாரு. சூரியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லைன்னா நம்மளால ஜீவிக்கவே முடியாது. லைஃப் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு இருக்காது. ஆனா இப்போ சூரியன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வச்சு பூமின்ற ஒரு விஷயத்துல வந்து மனுஷனை வந்து குடியேற செய்து தேவன் கடவுள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அதனாலதான் இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு. இந்த ஒரு மேய்ப்பன், இந்த மேய்ப்பன் வந்து வேற யாரும் கிடையாது, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் தான், வேற யாரும் இல்லை, டேவிட். அதாவது கிங் டேவிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் வந்து கிங்கா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷெப்பர்டா தான் இருந்தார், ஒரு மேய்ப்பனா தான் வந்து இவரு இருந்தார். இவரு மேய்ப்பனா இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு அந்த வானங்களை பார்த்துட்டு தேவனே உங்களுடைய கையின் கிரியைகளை நான் வந்து பார்க்கிறேன், இது எவ்வளவு பெருசா இருக்கு. அதாவது அந்த காலத்துல டெக்னாலஜி இல்லை, டெக்னாலஜி இல்லாத போதே அவரு ஜஸ்ட் அந்த வானங்களை பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்படுறாரு. இப்போ வந்து நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு,
இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ட்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துட்டே வந்தோம். இப்போ நம்மளுக்கும் இந்த ஒரு கேள்விதான் வருது. அதாவது இவ்வளவு பெருசா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தேவன் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்களே, இதெல்லாம் உருவாக்கிட்டு ஒண்ணுமே இல்லாத மனுஷனை வந்து நீங்க ஏன் பாக்குறீங்க? ஒண்ணுமே இல்லாத மனுஷன் மேல வந்து நீங்க ஏன் இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லாத இந்த ஒரு மனுஷன் மேல நீங்க ஏன் இவ்வளவு கேர் பண்றீங்க? அப்படின்ட்டு ரொம்ப உணர்ந்து இவரு வந்து அந்த விஷயத்த வந்து இவரு சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம பாடத்தோடைய ஒரு முடிவுக்கு வந்து வந்துட்டோம். நம்ம ஸ்டார்டிங்ல கேட்ட கேள்விதான், தேவன் வந்து இருக்கிறாரா? டஸ் காட் எக்ஸிஸ்ட்? அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து இப்போ நம்ம கேட்டாக்கா அதுக்கான பதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், காட் எக்ஸிஸ்ட். தேவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கண்டிப்பா வந்து இருக்கிறாரு. இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டி நம்ம வந்து கண்ணார பார்க்கும் போதே, இப்போ பைபிளை படிச்சு நிறைய பேர் தேவனை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இயற்கையை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது சாதாரணமா அதுவாவே வர வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டிசைனர், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரியேட்டர் இதை உருவாக்கினா மட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டி, ஒரு யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும். பிளஸ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கு நிறைய ரூல்ஸ் அந்த கிரியேஷனுக்கு வந்து வைக்கிறாரு. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிளஸ் நிறைய ரூல்ஸை வந்து அந்த ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் வந்து அவர் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் ஒவ்வொரு சிருஷ்டியும் வந்து நடந்துக்குது. ஏதாவது ஒரு சிருஷ்டி அவருடைய ரூல் பிரகாரம் நடந்துக்கல அப்படின்னா யூனிவர்ஸே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும், யூனிவர்ஸே வந்து போயிடும். ஆனா ஒவ்வொரு சிருஷ்டியும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் ஒவ்வொரு சிருஷ்டியும் வந்து இயங்குது அப்படின்ட்டு நம்ம வந்து இங்க பாக்குறோம். ஸோ நமக்கு பதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து இன்னைக்கு பெருசா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகமா பைபிள் வசனங்களை வந்து நம்ம பார்க்கல, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு மாத்திரமே எடுத்தோம். ஜஸ்ட் யூனிவர்ஸை பார்த்து, இந்த ஒரு நேச்சரை பார்த்து நம்ம கிளியரா என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா, தேவன் அப்படின்ற ஒருத்தர் வந்து கண்டிப்பா வந்து இருக்கிறாரு. அதுல வந்து எந்தவித டவுட்டும் இல்லை. இந்த ஒரு யூனிவர்ஸ், இந்த ஒரு உலகமே வந்து அவருடைய லா பிரகாரம் தான் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே அவருடைய சிருஷ்டி தான், நம்ம எல்லாருமே அவருடைய வந்து கிரியேஷன் தான். அவர் தான் நம்ம எல்லாருமே வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிரகாரம் தான், அவருடைய அந்த ஒரு லா பிரகாரம் தான் நம்ம எல்லாருமே இங்க ஒரு ஜீவன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ தேவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வாரம் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம தேவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த தேவன் பைபிள்ல தான் இருக்கிறாருன்ட்டு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ பைபிள் மாதிரி நிறைய ரிலீஜியஸ் புக் இருக்கு. குரான் இருக்கு, பகவத்கீதா இருக்கு, ராமாயணா இருக்கு, அதுக்கப்புறம் மகாபாரதா இருக்கு. இந்த மாதிரி நிறைய புக்குங்க வந்து பைபிள், அந்த புக்குங்க கூட ரிலீஜியஸ் புக்கு தான், மத சம்பந்தப்பட்ட புக்கு தான். இப்போ நீங்க ஹிந்துஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பகவத்கீதா வந்து படிப்பாங்க. முஸ்லிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரான் வந்து படிப்பாங்க. இப்போ ஹிந்துஸ்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா எது வந்து தேவனுடைய புக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதா தான் சொல்லுவாங்க. முஸ்லிம்ஸ்ட போய் கேட்டீங்கன்னா குரான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரிலீஜனுக்கும் அவங்கவுங்களுடைய புக் இருக்கு. அந்த புக்கு தான் அவங்களுடைய கடவுள் கொடுத்த புக்கு அப்படின்ட்டு அவங்க நம்புறாங்க. இப்போ நம்ம வந்து கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம், பைபிள் வந்து நம்ம கையில இருக்கு. ஸோ இந்த பைபிள்ல தான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரியேட்டர், ஒரு பவர்ஃபுல்லான கிரியேட்டர் வந்து இருக்கிறாரு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சோம். அந்த கிரியேட்டர் தான் இந்த பைபிளை வந்து எழுதினாரு, அல்லது அந்த கிரியேட்டரை பத்தி தான் இந்த பைபிள் வந்து பேசுது அப்படின்ட்டு நம்மளால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும், எப்படி நம்மளால வந்து சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வெட்னஸ்டே தான் இருக்கும். ஸோ வெட்னஸ்டே இதே டைம், ஸோ 8:15 வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பைபிளோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பைபிள் பற்றி அநேக விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணி இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்சனலாக கூட என்னை காண்டாக்ட் பண்ணி வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு கூட நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.
தேங்க்யூங்க ஸ்டாலின் பிரதர். இந்த ஒரு பாடத்தை பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கூட நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஒரு பாடத்தில் நம்ம வந்து சிருஷ்டிகர், அதாவது தேவன் ஒருத்தர் இருக்காரா, அதாவது தேவன் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். இதோட கன்க்ளூஷன் வந்து கண்டிப்பாக சிருஷ்டிகர் தேவன்றவர், கடவுள்ன்றவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்திருக்கோம். இதை தொடர்ந்து அடுத்த பாடம் வந்து அடுத்த வரக்கூடிய வெட்னஸ்டேல இருக்கும். அதே போல் டவுட்ஸ் ஏதாவது இருந்தாக்கா நீங்கள் வந்து ஸ்டாலின் பிரதரை கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை கிளாஸ் முடிஞ்சிட்ட பிறகு கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே, கடைசியாக நம்ம ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாங்க பிரதர். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் பார்த்திபன் அவர்கள், பால் பார்த்திபன் பிரதர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.